இப்போ ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். திருப்பதியில வந்துட்டு ம். சுவாமிக்கு வேர்க்கும். ஆமா. ஏன்னா உஷ்ணமா இருக்கும் அந்த உஷ்ணமா இடம். இருக்கு. அதுக்கு இவங்க எல்லாம் நெறைய கதைகள் சொல்லுவாங்க. அது எல்லாம் மூடி வச்சிருக்கு. கருவறையில அவ்வளவு காற்று புகாது. இவ்வளவு ஜனங்கள் நடமாடுறாங்க. இவ்வளவு பேர் மூச்சு விடுறது உஷ்ணமாக இருக்கும். 2வது சுவாமிக்கு எதிர்ல லைட்டு போடுறீங்க, விளக்கு ஏத்துறீங்க. இவ்வளவுலாம் சொல்லலாம். ஆனா, அவரது திருமேனி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷாலக்கிரமம். ஆ. அந்த ஷாலக்கிரமத்துல இருந்து அந்த ஆவாகானம் அவங்க சொல்ற அந்த மந்திர உச்சாடனங்கள், தினமும் அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திர உச்சாடனம் செய்யும்போது, அதிலேயே இறைவன் ஆவாகனமாக இருக்கிறது. இது சிலை வடிக்கக்கூடிய சிற்பிகளுக்கு தெரியும். எந்த காலத்துல, எந்த நேரத்துல, ஆண், பெண் யாரும் இல்லாத நேரத்துல ஊர்ல, பறவைகள்ல, மிருகங்கள் எல்லாம் அயர்ந்து உறங்குற நேரத்துல அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். ம். அந்த கண்கள் திறக்கப்படும்போது, இறைவனையே சிருஷ்டிக்கக்கூடிய இறைவனாக அந்த சிற்பி இருப்பான். சிருஷ்டி யார் அப்படின்னா, இந்த இடத்த சிற்பி. பொறுத்தவரைக்கும் சிற்பி தான். அந்த சிருஷ்டி செய்யும்போது, அவனுக்கு கவனம் சிதறவே சிதறாது. அந்த கண்ணுல ஒரு சின்ன உளி ஒரு ஆழமா பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த டோட்டல் சிலை வேஸ்ட். அதனால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இரவுல தனியா இருக்கும்போது அந்த கண்கள ஓப்பன் பண்ணுவான். இதெல்லாம் மிக ரகசியமானது. இன்னும் வரும் காலங்கள்ல நம்ம நெறைய ப்ரோகிராம் பண்ண போறோம். நிச்சயமா. எல்லா விஷயங்களையும் ஒரே நாள்ல நம்ம பேசிற பேச முடியாது. முடியாது. இருந்தாலும் இந்து தர்மம் என்பது ரகசியமானது, புனிதமானது, அதிசயமானது. இன்னும் நம்ம பேசுவோம்.